வணக்கம் ஸ்டூடெண்ட். போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் வேரியேஷன் ஆஃப் கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். ஸோ வேரியேஷன் ஆஃப் இதுதான் கிராவிட்டி சென்டர், இது ரேடியஸ் ஆஃப் எர்த். இஃப் யூ ஆர் கீப்பிங் ஒரு ஹைட் ஹெச்சில் ஒரு மாசம் வச்சோம்னா கிராவிடேஷன் at a height h above is equal to g into 1 minus 2h by r அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்போஸ் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து கீழே ஒரு டெப்த்தில் நம்ம ஒரு அதே மாஸ், சேம் மாஸ் ஆஃப் ஸ்மால் எம். சப்போஸ் இதுதான் எர்த் சர்ஃபேஸ் இருக்குது, mass of the earth and a radius of the earth, அதோட சென்டர் எர்த்தோட சென்டர் earth. So on the surface of the earth நம்ம வச்சோம்னா this is radius, this is center O. What is the gravitational acceleration? Gravitational acceleration G. Gravitational acceleration G. பார்த்துருக்கோம், mass into G is equal to force. G into m, mass of the earth into mass of the body into radius of the earth square. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா G is equal to gm by the distance, that is radius of the square நம்ம பார்த்துருக்கோம். where gravitational acceleration G at the, this is G stands for at the surface of the earth. Suppose நம்ம ஒரு ஹைட் h டிக்கு மேலே இந்த மாசை தூக்கி நம்ம இங்கே வச்சோம்னா, ஸோ இட் வில் ஆல்சோ ஃபார்ம் ஏ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்னா ஆறு. ஸோ அட் எ டெப்த் டிக்கு இங்கேருந்து ஒரு டெப்த் டிலேருந்து கீழே வச்சோம்னா இட் வில், இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நல்லா கவனிக்கணும். த டென்சிட்டி அட் த எர்த் சர்ஃபேஸ், இந்த ஃபுல் சர்க்கிள் இருக்குல்லையே, அந்த ஃபுல் சர்க்கிள், இந்த சர்க்கிளில் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி, இதோட மாஸ் எம் டேஷ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது டோட்டல் மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் எம். ஸோ இதோட மாஸ் எவ்வளோ வரும்? இதோட மாஸ் எம் டேஷ்னு வரும். ஸோ எம் டேஷ் நம்ம ரோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற போது நம்ம காமனாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்க்குற போது எர்த்தை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்? எர்த்தை ஒரு ஹோமோஜீனியஸ், ஒரே மெட்டீரியலான ஸ்பியர் ஆஃப் மாஸ் எம் அண்ட் ரேடியஸ் ஆர் வித் சென்டர் அட் ஓ, எர்த்தை கன்சிடர் பண்ணுறோம். சப்போஸ் த பாடி ஆஃப் மாஸ் எம் ஸ்மால் எம் இங்கே வச்சுருந்தோம்னா அதோட கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் இது. A body of mass small m is kept at a distance d. டிலேருந்து கொஞ்சம் கீழே, கிரவுண்டுக்கு கீழே, எர்த்து கீழே, பிலோ த சர்ஃபேஸ், எர்த்தோட சர்ஃபேஸ் கீழே வச்சோம்னா இந்த மாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் இங்கே நம்ம மாசம் வச்சுருக்கோம், இதோட சர்ஃபேஸோட ஏரியா என்ன வரும்? எம் டேஷ். மாஸ் ஆஃப் த ஸ்பியர், அதோட ரேடியஸ் என்ன? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இதோட ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஸோ திஸ் இஸ், இது டி. ஸோ இது ஆர். நம்ம ஆர் எழுதுனா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் டி, ஆர் இந்த ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டி. தேர்ஃபோர் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டி. ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாடியை எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து அது டெப்த் டிக்கு கீழே வந்துட்டோம்னா அது ஒரு சர்ஃபேஸ், எர்த்தோட சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஃபார்ம் பண்ணும். ரேடியஸ் என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் டி. தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஃபார்ம்டு, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஃபார்ம்டு, ஸ்பெரிக்கல் வால்யூம். அது ஒரு வால்யூம். இது கீழே இறக்கிட்ட பிறகு வால்யூம். ஸோ இதோட ரேடியஸ் என்ன? ஆர், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டி will be. So in the portion then, now in the portion நமக்கு தேவையில்லை. இப்போ ஸோ இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை. இந்த ஸ்பியர் ஆஃப் எஃபெக்டிவ் கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்?
டுவர்ட்ஸ் த எர்த். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹைட்டு எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே போனாலும் சரி, ஹைட்டு எர்த்தோட சர்ஃபேஸுக்கு கீழே போனாலும் சரி, கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் வேரி ஆகும். ஒன்லி இந்த எர்த்தோட சர்ஃபேஸில் தான் g இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இருக்கும். எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே போனாலும் சரி, சர்ஃபேஸுக்கு கீழே உள்ளே வந்தாலும் சரி, அதோட டென்சிட்டி, அதோட கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். ஸோ நம்ம கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் எப்படிலாம், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அட் ஏ டெப்த் d அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த சிலிண்டர், இந்த ஸ்பியர் எந்த எஃபெக்டும் கொடுக்காது. ஒன்லி இந்த ஸ்பியர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் கிராவிடேஷனல் புல் டுவர்ட் த சென்டர். ஸோ கிராவிடேஷனல் புல் என்ன வருது, கிராவிடேஷனல் pull is equal to force which is equal to m into g which is equal to w. இது m into g the mass which is kept at the surface of the earth, whereas gravitational pull, இதோட gravitational pull, இதோட gravitational pull நம்ம எப்படி எழுதலாம், f dash is equal to m into அதோட acceleration இது m g dash வரும். ஏன்னா ஆக்சலரேஷன் இந்த ஹைட்லேருந்து கீழே இறக்கி கொண்டு வந்து வைக்கிற போது அது ஆக்சலரேஷன் g டேஷாக மாறும். நம்ம ஜிடின்னு வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டி. ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயும் இந்த ரிலேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஃபோர்ஸு, எம் இன்ட்டு ஜி வெயிட். ஸோ ஜி டேஷை நம்ம எப்படி எழுதலாம், நவ் வி கேன் ரைட் ஜி டேஷ். வாட் இஸ் ஜி டேஷ்? G dash is equal to G into in the mass of M dash. இங்கே டோட்டல் மாஸ் பெரிய சர்க்கிளுக்கு வந்து மாஸ் வந்து எம்னு எழுதணும். இதுக்கு மாஸ் வந்து எம் டேஷ், E into M dash டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஏன்னா கிராவிடேஷனல் புல் இந்த பக்கம் டுவர்ட்ஸ் த சென்டர் அடிக்கும், விச் இஸ் ஒன்லி இந்த போர்ஷன் தான். இதுக்கு மேலே இந்த சிலிண்டர் இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது எந்த எஃபெக்டும் கொடுக்காது, கிராவிடேஷன் புல்லில் எந்த எஃபெக்டும் கொடுக்காது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் மாஸ் எம் டேஷ் பை ஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம். ஸோ when a body of mass m is kept at a distance d below the surface of the earth, then the mass of the sphere of radius r dash, that is equal to r minus d, will be effective for r. இந்த ரேடியஸ் தான் எஃபெக்டிவ் புல்லுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஜி டேஷ் எழுதிட்டோம். ஜி வந்து வாட் இஸ் ஜி? ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் இன்ட்டு வேறு இது மாஸோட எர்த்தோட மாசு, இது ரேடியஸ் ஆஃப் த எர்த். நான் நம்ம ஆல்ரெடி சாதிச்சிட்டோம், டென்சிட்டி ஆஃப் திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் திஸ் ஒன். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டி ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட் இஸ் மாஸ் ஆஃப் எர்த்? m is equal to volume into density. So where capital M stands for mass of the earth. Mass of the earth or mass of earth M is equal to volume. ஏன்னா இது வந்து earth is a homogeneous sphere of mass M. Sphereங்கிற போது அதோட வால்யூம் என்ன வரும், 4/3 pi into radius. Radius means எர்த்தோட ரேடியஸ். நம்ம இந்த டோட்டல் சிலிண்டருக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ். ஸோ radius 4/3 pi r cube into density of that sphere, பெரிய sphere ஓடது. mass of sphere, small sphere of radius r, அது என்ன நம்ம m dash வச்சுக்கோங்க. m dash is equal to 4/3. இந்த சின்ன சிலிண்டர் ஸ்பெரிக்கல் ஏரியாவோடது வரும். ஸோ இதை m டேஷ்னு வச்சுக்கணும். m dash is equal to m dash என்ன வரும், m dash is equal to volume of that sphere. வால்யூம் என்ன வரும், 4/3 pi into
radius r cube into rho of m dash. So m dash, m density of the earth plus density of the portion of the earth is equal to density. ஏன்னா density பெரிய homogeneous materialங்கிறதுனால எர்த்தோட டோட்டல் டென்சிட்டியும் சரி ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அட் எ டிஸ்டன்ஸ் ஹைட் ஸ்மால் ஆர் அதோட டென்சிட்டி சேமாக இருக்கும். அதனால் நம்ம காமனாக எழுதிக்கலாம். தேர்ஃபோர் நம்ம இப்போ எப்படி இருக்கலாம், ஜிடி டென்சிட்டி என்ன வரும். ஸோ நவ் வி கேன் ரைட் டென்சிட்டி இதுலேருந்து எழுதலாம். ஸோ டென்சிட்டி இதை வந்து நம்ம வி கேன் ரைட் இட் இஸ் ரோ, இதையும் நம்ம ரோன்னு எழுதலாம், இதையும் நம்ம ரோன்னு எழுதலாம். ஸோ டென்சிட்டி என்ன வரும், is equal to mass divided by 4 by 3 pi r cube from this equation, இந்த equation. ஏன்னா இதுவும் density, so mass divided by 4 by 3 in the portion. So GD is equal to GD நம்ம என்ன இருக்கும், G at a distance at a depth D from below the earth surface is equal to G into m dash divided by r square. So m dash என்ன வருது, m dash இஸ்க்கு நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம், m dash g into m dash ஓட வேல்யூ என்ன 4 by 3 pi r cube. இதை வந்து நம்ம ரோன்னு எழுதிக்கலாம், ஏன்னா டென்சிட்டி சேம் அட் எவ்ரி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஜிஎம் எழுதிட்டோம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ரோக்கு பதில் டென்சிட்டிக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், டென்சிட்டிக்கு நம்ம பார்த்துருக்கோம் m divided by 4 by 3 pi r cube. So density value 4 by 3 g m dash என்ன வருது, m dash is equal to 4 by 3 pi r cube into rho. So 4 by 3 pi r cube is equal to volume into this is density. So g at a depth d is equal to 4 by 3 அடிச்சிடலாம், பையன் அடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4, இந்த ஆர்கே பை ஆரை எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 by 3 எடுத்து, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி, வேறு என்ன லெஃப்ட் ஜிஎம் ஆர் டிவைடட் பை இந்த ஆர் தான் டோட்டலாக கேன்சல் ஆகிடுது இந்த ஆர் கியூபோடு. ஸோ டிவைடட் பை ஆர் கியூப். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஜிஎம் by r square. ஏன்னா இந்த ஃபார்மில் நம்ம மாற்றுறோம், which is equal to g into r left out என்ன வருது, left out by r gd is equal to this portion stands for gravitation acceleration on the earth surface. ஏன்னா எர்த்தோட மாஸ் எர்த்தோட ரேடியஸ் இருக்கிறது, கிராவிடேஷன் மாஸ் அந்த எர்த் சர்ஃபேஸ் is equal to g into r by r is equal to g into r ஓட வேல்யூ என்ன வருது, r ஓட வேல்யூ is equal to r minus d, capital R minus d divided by r. இதுதான் எக்ஸ்பிரஷன். ஃபர்தராக நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ acceleration due to gravity at a depth d below the earth surface is equal to acceleration at the surface of the earth into radius of the this sphere divided by radius of the earth. Or we can write GD is equal to G R க்கு பதில் நம்ம R minus D எழுதலாம் divided by R, which is equal to, since R is equal to R minus D, G into 1 minus D by R. Therefore G at the depth is equal to G into 1 minus D by R, where D is equal to where the mass M is kept at a depth M. Earlier M இங்கே வச்சுருந்தோம், அதை கண்டுபிடிச்சோம். அப்புறம் இந்த இடத்துல வர்றது G dash, இந்த இடத்துல வந்ததுன்னா G. ஸோ நம்ம பார்க்கலாம், G dy is equal to G into R by R. See, G, the value of gravitational acceleration at the earth surface ஒரு constant, R radius of the earth ரெண்டும் constant. So we can write
constant, or GD is equal to the constant. இதெல்லாம் constant எடுத்துட்டோம்னா proportionately போட்டுலாம், proportional to R. It means GD depends upon this R. Suppose இதுதான் R இருந்தா இது R இருந்தா இது R அல்லது இது R. இப்போ ஸோ R GD R கூட 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 gravitational acceleration at this depth, இது D, இது வந்து at this depth will be also increasing. It means when R is equal to 0, GD is equal to 0. That is at the center of Earth, if mass m is kept, mass இங்கே வைக்கிறதுக்கு பதில் எர்த்தோட சர்ஃபேஸ் குறைச்சி இங்கே இந்த இடத்துல வச்சோம்னா இருந்தாகும். ஸோ திஸ் வில் பி the mass will be kept at the depth which is equal to radius of the earth, it means kept, then depth is equal to radius of the earth, then GD is equal to G into 1 minus D by R is equal to G into 1 minus D के बदले R बोलना substitute करना divided by R by R 1 minus 1 is equal to G into 0 is equal to 0. So GD is equal to 0 at the center of the earth if the mass m is kept in the condition. Then what is the weight? Weight of body of mass m is equal to weight of the body is equal to W is equal to m. Weight of the body m kept at center of earth. Center of earth vachale, it means the depth is equal to D is equal to R. At D is equal to R, at center of the earth GD is equal to 0. Therefore W dash is equal to mg dash. mg D varum. D nu vechukkom. Weight of the person at the center of the earth. At the center of the earth D is equal to R. So WD is equal to m into 0. Therefore weight of the person which is kept at whose mass is kept at the center of the earth is equal to 0, but m is not equal to 0, only G dash is equal to 0. இல்லை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம், GD is proportional to the radius of the sphere concerned. எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம குறைச்சி வைக்கிறோமோ அங்கேருந்து ஒரு ஸ்பியர் எடுக்கிறோம், அந்த ஸ்பியர் தான் கிராவிடேஷன் புல் கொடுக்கும். இந்த ஸ்பியர் த அவுட்டர் ஸ்பியர் இது ஒன்றும் கொடுக்காது, ஒன்லி இந்த ஸ்பியர் தான் அது மேலே கிராவிடேஷன் புல் கொடுக்கும். இப்போ கிராவிடேஷன் புல் கொடுக்குறப்போ கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும், ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஆர் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அந்த கண்டிஷனில் எஸ் அந்த சென்டரில் கொண்டு போய் இந்த மாதம் வச்சோம்னா, மேலேருந்து கொண்டு வந்து சென்டரில் கொண்டு வந்து வச்சோம்னா D is equal to, that is the depth is equal to radius capital R of the cylinder. In that case GD, that is gravitational acceleration at a depth which is equal to radius of the earth is equal to 0. So gravitational acceleration 0 now, weight is equal to m into GD, m into 0 is equal to 0. Find the weight of the person at a depth. So depth is equal to R by 2, where R is equal to radius of earth, and m is equal to mass of earth. So W is equal to weight of person at earth surface.
W dash is equal to weight of the person at D is equal to R by 2 at a depth D down below the earth. See, situation இப்படி இருக்குது. இது எர்த்தோட சென்டர். ஸோ இது R. ஸோ இது D which is equal to R by 2. ஸோ டெஃபினெட்லி இது R என்ன வரும்? ஸோ ஸ்மால் R is equal to R minus R by 2 is equal to R by 2 தான் வரும். This is center. ஸோ இந்த பாயிண்டில் மாஸை வச்சோம்னா M என்ன கிராவிடேஷன் ஆக்சலரேஷன். இந்த இடத்துல இருக்கிறது தான் G, இந்த இடத்துல இருக்குது G at a depth D. Okay, weight of the person at the. So now நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் GD is equal to G, where G is equal to GD is equal to gravitational acceleration of person at a depth D is equal to gravitational acceleration of the person at the surface of the earth 1 minus D by R. Or GD at a height D is equal to R by 2 is equal to G into 1 minus D over there. Since D is equal to R by 2 at a R by 2 distance. So R by 2 divided by R is equal to G. So GD. Weight of the person is equal to mass into GD. This is mass into G. G into 1 minus R cancel half. So GD is equal to G by 2. So G by 2. So gravitation acceleration at a depth at D is equal to R by 2 in the half. So weight of the person at this point. What is the weight of the person at the Earth's surface? At the surface down below, this is W dash is equal to M into GD is equal to W dash is equal to M into GD. So M into GD தான் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இதை M ஆல் மல்டிப்ளை பண்ண M into GD இதை மல்டிப்ளை பண்ணோம் is equal to M into G by 2. So W dash weight of the person at a height R by 2 depth below. So R by 2 depth below is equal to mg. Mg is equal to what? Mg is equal to W. Mg is equal to W. Weight of the person at the earth's surface divided by 2 is equal to weight of the person is equal to அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க weight of the person is equal to weight of at the surface at a depth R by earth surface. Find the weight of person. What is the weight of the person? The weight of the earth surface is 100 Newton. And weight is equal to mass into gravitation acceleration, which is nothing but force. Force in a unit on the Newton. So this is equal to W, weight of the person at the earth surface. W. So W divided by 2. So weight of the person at a depth D is equal to R by 2 is equal to 50 Newton. Variation of G due to shape of the earth. எர்த் வந்து நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் ஒரு ஸ்பியர்னு. ஆக்சுவலாக அது ஸ்பியரில் இட் இஸ் ஆப்லேட் ஸ்பியராய்டு, அதாவது ஒரு முட்டை ஷேப்பில் இருக்கும். இது ஸ்பெரிக்கலாக இல்லாமல் முட்டை ஷேப்பில் அப்படி இருக்கும். அப்படின்னு முட்டை ஷேப்பில் என்னென்னா ஃப்ளாட்டாக இருக்கும் மேல் சர்ஃபேஸில், இந்த சர்ஃபேஸில் எண்டில் அது வந்து பல்ஜிங்காக இருக்கும். இப்படி இருக்கும், இது பல்ஜிங்காக இருக்கும், உப்புனா மாதிரி இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் தான் என்ன? ஈக்குவேட்டர்னால் சப்போஸ் எர்த் எப்படி இருக்குன்னா அதோட சப்போஸ் எர்த் ஒரு இப்படி இருக்குன்னா அதோட சென்டரில் நம்ம இப்படி ஹொரிசான்டலாக கட் பண்ணோம்னா அதுதான் ஈக்குவேட்டர் பிளான், ஈக்குவேட்டரியல் பிளான். அப்போ அந்த லைனை தான் இப்படி பார்க்க போனால் ஒரு லைன் மாதிரி தெரியும், அதுதான் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது பர்பண்டிகுலர் டு த ஈக்குவேட்டர் இஸ் போல். ஸோ இது போலு, இது சென்டர், இது ஈக்குவேட்டர்.
இந்த ஈக்குவேட்டரில் இது பல்ஜஸ் ஓப்பனாக மாரி இருக்கும், இது ஓப்பனாக மாரி இருக்கும். அந்த போலில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஷேப்பை தான் நம்ம சொல்கிறோம் ஆப்லேட் ஸ்பெரியாய்டு. ஸோ அப்படிங்கிற போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஸ்பியராக இருந்ததுன்னா அது எல்லா இடத்துலையும் இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும். பட் இது இட் இஸ் நாட் ஏ spherical shape, it is a oblate spheroid, that is egg shaped இருக்குது. ஸோ அப்போ பார்க்குற போது நம்ம பார்த்தோம்னா என்னென்னா OP is equal to radius of this is radius of equator, இது வந்து radius of equator, இது வந்து radius of pole. ஸோ அதுலேருந்து தெரியுது radius of equator it is greater than radius of pole. இந்த radius, see இந்த டிஸ்டன்ஸு பார்க்குறப்ப இந்த டிஸ்டன்ஸ் இதோட பெருசு. இட் மீன்ஸ் ரேடியேட் அட் ஈக்குவேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம எல்லாருக்கும் தெரியும் த வேல்யூ ஆஃப் ஜி at earth surface. The value of E at the earth surface is equal to G gravitational constant into mass of the earth divided by radius of the earth whole square. இதில் என்ன தெரியுது நம்ம பார்க்கலாம். இது பெருசானுச்சுன்னா இது சின்னதுன்னா if R is less then G will be more. First, if R is more, it means G will be less, inversely proportional. G is inversely proportional to square of the radius of the earth. ஸோ இங்கே பார்க்குற போது இட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்டிஷன் பார்ப்போம். இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது இது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் போது now G of equator இதில் நம்ம பார்க்கலாம் G is inversely proportional to radius square. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், R equator is greater than R at pole. அப்போ G என்ன வரும், G at equator and G at pole. ஏன்னா ஒன்று ஜியும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதுவும் இது ஸ்கொயரில் இருக்குது. இது கொஞ்சம் அதிகமானாலும் நிறைய குறையும். ஸோ இட் மீன்ஸ் தேர் வில் பி R ஈக்குவலண்ட் இதோட பெருசாக இருக்குன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இப்படி மாறிக்கும். இட் மீன்ஸ் G at equator is less than G at polar. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், G is equal to Gm by R square. ஸோ இது குறைச்சலாக இருக்குது. G at polar is G at polar radius at polar is greater than இந்த இதை பார்த்தோம்னா. ஸோ இட் மீன்ஸ் G at ஈக்குவேட்டர் பார்ப்போம். ஈக்குவேட்டர் இதோட பெருசாக இருக்குது. ஸோ G will be greater, G at equator and G at polar will be. ஸோ அந்த equation நம்ம டெரிவ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து தெரியுது the value of G is minimum at equator. ஈக்குவேட்டர்னா maximum radiusனா minimum gravitational acceleration, minimum radius RP, maximum value of G. Therefore the value of G is minimum at equator and maximum at poles.